முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் நாமக்கல் கவிஞர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் பேட்டரி வாகனம் மூலம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் நாமக்கல் கவிஞர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் பேட்டரி வாகனம் மூலம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவரை காண தலைமை செயலக ஊழியர்கள் ஆரவாரத்துடன் காத்திருக்கின்றனர். முதலமைச்சர் தனிப்பிரிவை ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் விஜயை காண பணிகளை மறந்து ஆர்வத்துடன் அரசு ஊழியர்கள் அவ்விடத்தில் காத்து ஆரவாரம் செய்து வருகின்றனர். ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் விஜயை காண பணிகளை மறந்து ஆர்வத்துடன் அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் எழிலரசன். வணக்கம் எழிலரசன். தற்போது தலைமைச் செயலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த விரிவான தகவல். அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பியூரோகிரசி என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் மட்டத்துல பெருமளவுல டிரான்ஸ்பர் போன்ற நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார். IPS IAS அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டார். இந்த நிலைமையில நேற்று கூட சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையராக அமல்ராஜ் அவர்களை நியமித்து அவர் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார். இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள்ல அவர் ஈடுபட்டு இறங்கி இருக்கிற இந்த சூழல்ல இன்னைக்கு அவர் தமிழகத்தினுடைய இந்த தலைமைச் செயலக வளாகத்துல அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிற அந்த காட்சி தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. விஜய் அவர்கள் தற்போது அந்த தலைமைச் செயலக வளாகத்துல அவர் பேட்டரி வாகனத்தில் அமர்ந்தபடி அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை நிற சட்டை மற்றும் கருப்பு நிற பேண்ட் அணிந்து கூலிங் கிளாஸ் அணிந்து அவர் காட்சியளிக்கிறார். வழக்கமாக தலைமைச் செயலகத்துக்கு வருகிற இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வேட்டி சட்டையில் காட்சியளிப்பார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கொண்ட போதே அவர் கோட் ஷூட்ல தான் அவர் தோன்றினார். இப்போது அவருடைய உடை என்பது பலராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாடர்ன் பாலிடிக்ஸை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம், ஒரு முற்போக்கு அரசியலை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம் என்பதை சொல்ல வகையில அவரது உடை கலாச்சாரம் என்பது அமைந்திருப்பதாக தற்போது பேச்சுக்கள் இருந்து வருகிறது. இந்த நிலைமையில முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்துல தனது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆய்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பேட்டரி வாகனத்துல அமர்ந்தபடி அவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அந்த எல்லா திசைகளிலும் அவர் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் இந்த ஆய்வை தொடங்குவோம் போது அவர் 100 ஆண்டு பழமை வாய்ந்த தேவாலயத்துக்கு நேரடியாக சென்று அந்த இடத்துல அவர் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் பிரிவுல புகார் அளிக்கக்கூடிய அந்த மையத்துக்கு உள்ள போய் அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டார். இந்த நிலைமையில அவர் மீண்டும் அந்த இடத்துல ஏறி ராணுவத்துக்கு தொடர்பான மைதானம் இருக்கிறது, அந்த பகுதியிலையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து அந்த தலைமைச் செயலக வளாகத்துல மியூசியம் இருக்கிறது, பழமை வாய்ந்த பொருட்களை எல்லாம் கண்காட்சியாக வைத்திருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தையும் சென்று அவர் பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் எளிதில் அணுகக்கூடிய முதலமைச்சராக, எளிதில் அணுகக்கூடிய ஆட்சியாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை வகையில தான் இப்போது முதலமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 2 தினங்களுக்கு முன்பாக கூட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்தவர்களை சந்தித்தார்கள். அப்போது முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதே மாற்றுத்திறனாளி சங்க நிர்வாகி ஒருவர் அவருடன் வீடியோவாக காட்சி முதலமைச்சர் இருக்கையில முதலமைச்சருடைய அறையில அமர்ந்தபடியே அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டது பரவாயில்லை. முதலமைச்சர் இருக்கையில இது போலெல்லாம் செய்வது அது மரபுக்கு சரியா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்ட நிலையில, ஆனால் அவர்கள் வீடியோ எடுப்பதற்கு முதலமைச்சர் அனுமதித்தார். அதன் காரணமாகத்தான் நாங்க வீடியோ எடுத்தோன்னு அவரு இருந்தாரு. இது வரைக்கும் பல முதலமைச்சர்களை சந்திச்சிருக்கோம், ஆனால் இவ்வளவு எளிமையாக ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததில்லை. அவர் கூட நாங்க செல்ஃபி எடுக்க விரும்பிய போது அவர் அதை உடனே அவர் அனுமதித்தார் என்று எல்லாம் கூட சொல்லியிருந்தார்கள். இந்த நிலைமையில் தான் இப்போ தலைமைச் செயலகத்துல வழக்கத்துக்காக அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள், அங்கு புகார் கொடுக்க வருகிற பொதுமக்கள் எல்லாம் கூட முதலமைச்சரை நேரில் அருகில நின்று சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்
ஏற்பட்டு காணப்படுகிறது. வழக்கமா ஒரு முதலமைச்சர் இருந்தால் அந்த இடத்துல பாதுகாப்பு என்பது கடுமையாக இருக்கும். முதலமைச்சரை யாரும் நெருங்கி வந்துவிடக்கூடாது என்பதில் காவல்துறையினர் கவனமாக இருப்பார்கள். ஆனால் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் அது போன்ற அனைத்து மரபுமே இப்போ முறியடித்திருக்கிறார். யாராக இருந்தாலும் இதுல அருகில நின்று பார்க்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் பாதுகாப்பு விதிகளை எல்லாம் தளர்த்தி இருக்கிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி எழிலரசன்.